மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர்ல சாக்கடை நீர் கலந்த குடிநீரை குடித்த 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இது ஏன் நடந்தது அப்படின்னு விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தின் கழிவறை இணைப்பு ஒன்று தவறுதலாக குடிநீர் குழாயில கலந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாக்கடை நீர் கலந்த குடிநீரை குடித்த 5 மாத குழந்தை ஒன்று இறந்திருப்பது தான் இதுல கொடூரமான ஒரு சம்பவமாக அமைந்திருக்கு. இந்த குழந்தையினுடைய தந்தை சுனில் அவர்கள் ஒரு கொரியர் கம்பெனில வேலை செய்கிறாரு. இந்த தம்பதிக்கு கடந்த 5 மாதத்துக்கு முன்னாடி தான் அவ்யான் என்ற ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவ்யான் என்ற இந்த குழந்தையினுடைய தாய்க்கு சில நாட்களாக உடல்நலக் குறைவினால தாய்ப்பால் சுரக்காதனால மருத்துவமனைக்கு சென்று மருத்துவருடைய அறிவுறுத்தலின்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, பாக்கெட் பால் வாங்கிட்டு அதுல தண்ணீரை கலந்து குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பேர்ல தான் இவங்களும் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த சாக்கடை நீர் கலந்த தண்ணீரை அவ்யானுக்கு கொடுத்ததுனால உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கான். இந்த பிரச்சனை குறித்து அமைச்சர் கைலாஷ் அவர்களிடம் நிருபர்கள் ஏன் ஜூனியர் அதிகாரிகளை மற்றும் குற்றம் சொல்றீங்க, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஏன் இந்த விவகாரத்துல சம்மந்தப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, தேவையற்ற கேள்விகள்லாம் கேட்காதீங்க, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு கடுகடுத்த முகத்துடனும் கோபத்துடனும் எரிச்சலுடன் கடந்து போறாரு. இந்த பேச்சு சமூக வலைத்தளங்கள்ல பெரும் பேசும் பொருளாகவும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில தற்போது அமைச்சர் கைலாஷ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இதற்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுல என்ன முரண் அப்படின்னா, இந்தியாவிலேயே மிகவும் சுத்தமான நகரம் என்று 8வது முறையாக விருது பெற்ற இந்தூர்லேயே சாக்கடை நீர் கலந்த குடிநீரை குடிச்சதுனால மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அப்போ இந்தூர் நகர் உண்மையிலேயே சுத்தமான நகரம் தானா அப்படின்ற கேள்வி இதுல வருது.